அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எம்மை படைத்து பல துறைகளிலே நம்மை அல்லாஹ் ஈடுபடுத்தி இருக்கிறான். சிலர்களை கல்வி ரீதியாக பட்டதாரிகளாக, இன்னும் சிலரை செல்வந்தர்களாக, இன்னும் சிலரை தொழிலதிபர்களாக, இன்னும் சிலரை வியாபாரிகளாக, நேர்மாற்றமாக சிலரை அல்லாஹ் தொழிலாளிகளாக, பாமரர்களாக, செல்வம் குறைந்தவர்களாக என்று பல தரப்பில் உலகத்திலே நம்மை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, ஒருவருக்கு இதுதான் வாழ்க்கை என்று முடிவு செய்யப்பட்டால் அவர் எவ்வளவுதான் முயற்சித்தாலும், தலைகீழாக நின்று அவர் பாடுபட்டாலும் அல்லாஹுடைய முடிவை தாண்டி அவரால் செயல்பட முடியாது. நமக்கு அல்லாஹ் இந்த வளங்களை, துறைகளை தந்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற விடயம் என்ன? அந்த துறையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை, இறைவனை திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது, அந்த துறையினூடாக நாம் சுவர்க்கத்தை அடைவது. செல்வந்தர் செல்வத்தை பயன்படுத்தி சுவர்க்கத்திலே உன்னதமான அந்தஸ்தை பெறுவது, ஏழை ஏழ்மையிலே பொறுமை செய்து சுவர்க்கத்தை அடைவது, படித்தவர் தன்னுடைய கல்வி, அறிவு, ஞானங்களை வைத்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து சுவர்க்கத்தை அடைவது. இலக்கு சுவர்க்கம். அதற்கான துறைகள் தான் நம்மிடம் தரப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, குர்ஆனிலே ஒரு செல்வந்தனுடைய நிகழ்வை அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். அவன் எப்படிப்பட்ட செல்வம் படைத்தவன் என்றால், செல்வத்தை கொடுத்த அல்லாஹ் சொல்கிறான், லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா அலா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா. அவருடைய செல்வங்களின் களஞ்சியங்களுடைய திறவுகோள்களை, களஞ்சிய பொதிகளை அல்ல, திறவுகோள்களை, ஸ்டோர் கீன்னு சொல்லுவோம், களஞ்சிய சாலை திறவுகோள்களை சுமப்பதற்காக வேண்டி ஒரு பலசாலியான ஒரு கூட்டம் தேவை. அவ்வளவு செல்வம் படைத்தவன் அவன்தான் காரூன். காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தைச் சேர்ந்தவர். அவனுக்கு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சொன்னான், வபித்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா. உனக்கு தரப்பட்ட இந்த துறை, இந்த பணம், செல்வத்திலே மறுமை தங்குமிடத்தை நீ ஆசை வை, தேடிக்கொள். மறுமையிலே சுவர்க்கத்தை அடைய, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய நீ முயற்சி செய்து கொள். உன்னுடைய இலக்கை, உன்னுடைய குறிக்கோளை மறுமையாக ஆக்கிக்கொள். செல்வந்தனாக வாழு உலகத்திலே, அவனுடைய குறிக்கோள் எல்லாம் மறுமையாக இருக்க வேண்டும். செல்வம் என்பது ஒரு துறை. அதில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துமாறு அவனுக்கு சொல்லப்பட்டது. வலா தபிகில் ஃபசாத ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் செய்யாதே. பூமியிலே உன்னுடைய பணத்தை வைத்து மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதே, அநியாயங்கள் செய்யாதே. அதே போன்று அளவுக்கு அதிகமாக மகிழாதே, ஆடம்பர வாழ்க்கை வாழாதே என்று சொல்லப்பட்டது. அளவுக்கு அதிகமாக கூத்து கும்மாளம் அடித்து ஆடம்பரமாக வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று புத்திமதி சொல்லப்பட்டது. அவன் என்ன சொன்னான்? அல்லாஹ் தந்தது என்ற உணர்வு இல்லாமல் பேசினான். அல்லாஹ் தான் என்னை செல்வந்தனாக ஆக்கினான் என்ற அந்த மனப்பான்மை இல்லாமல் தன்னுடைய திறமையை முற்படுத்தினான். இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய திறமையால், என்னுடைய தொழில்நுட்பத்தால், என்னுடைய வியாபார நுட்பத்தினால் நான் சம்பாதித்தது. ஊத்தி துஹு, இந்த பணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய திறமையால். அல்லாஹ்வை மறந்து பேசினான். அன்பானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? அப்படி அல்லாஹ்வை மறந்து பேசியவன் என்ன சொன்னான்? வஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹ் இலைக்கன்னு அவனுக்கு சொல்லப்பட்டது. நீ உனக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வங்களை நல்ல வழிகளிலே செலவழி, உபகாரம் செய், கொடை கொடு, பசியாளியுடைய பசியை போக்கு, ஏழை எளியவர்களை நீ பராமரி, கஷ்டவாளிகளுடைய பணத்தை கொண்டு உதவி செய். அவருடைய துறையிலே செல்வந்தனாக இருந்து கொண்டு இறை திருப்தி அடையுமாறு சொல்லப்பட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை தான், என்னுடைய திறமை, நான் என்னுடைய திறமையால் சம்பாதித்தது, நான் என்னுடைய இஷ்டப்படி சம்பாதிப்பேன், செலவழிப்பேன் என்ற பாணியிலே பேசினான். என்ன நடந்தது தெரியுமா? எந்த துறை, எந்த வளம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தவில்லையோ அது பறிபோகும், அது அழியும், அது முகவரி இல்லாமல் ஆகும். அவன் பெரிய ஆடம்பரமாக படைப்பட்டாளத்தோடு முன்னால் வலது இடது பின்னால் என்று அவருடைய பாதுகாவலர்கள், ஊழியர்கள் எல்லாம் அப்படியே வலம் வர பவனி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, பெருமதியான குதிரை வாகனங்களிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பூமிக்குள் சுழிவாங்கப்பட்டான். அந்த பெரிய உலக
வர்த்தக மையம் நடத்தியவன், பெரிய பொருளாதார களஞ்சியத்துக்கு சொந்தக்காரனாக இருந்த தொழில் அதிபர், ஒரு பெரிய சீமான். என்ன நடந்தது? அவன் பூமிக்குள்ளே சுழிவாங்கப்பட்டான். எகிப்திலே குப்பைகள் கொட்டப்படும் இடமாக அவன் சுழிவாங்கப்பட்ட அவனுடைய தர்பார், அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பொருளாதார மையம் அப்படியே மாறியது. அன்பானவர்களே, எந்த துறையை வைத்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய மாட்டோமோ அந்த துறை அழியும், அது மங்கி மறையும், அது வளராது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற ஆயத்திலே ஃபஅம்ம ஸபது ஃபயத்ஹபு ஜுஃபா, குப்பை கூலங்கள் இருக்க சருகுகள், வெள்ளத்துக்கு அடிபட்டு போகின்ற இந்த தண்ணீருக்கு அடிபட்டு போகின்ற காற்றுக்கு அங்குமிங்கும் அடிபட்டு பறந்து காற்றுக்கு அங்குமிங்கும் வீசிப்படுமே, சிதறுமே. ஃபஅம்ம ஸபத், அந்த குப்பை கூலங்கள் இருக்கிறதே, அது ஃபயத்ஹபு ஜுஃபா, அது அப்படி மிதந்து அழிந்து போய்விடும், இல்லை முகவரி இல்லாமல் போய்விடும். அம்மா மா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது ஃபயம்குஸு ஃபில் அர்த், பூமியில் நிலைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பூமியில் நிலைக்கும். காரூன், குர்ஆனினுடைய வரலாறு இருக்கிறது. அவன் வாழ்ந்த இடம் அடையாளத்துக்கு இல்லை, அவன் சம்பாதித்த பணம் உலகத்தில் இல்லை, அழிந்தது, தண்டனையாக மாறியது. இதுதான் அன்பானவர்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பை புரிந்திருப்பீர்கள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு துறைகளில் அல்லாஹ் ஈடுபடுத்தியிருக்கிறான். அந்த துறையை வைத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். கல்விமான்கள், கல்வியை கற்றோம், எதற்காக, என்ன கற்றாய், அந்த கற்ற கல்வியின்படி என்ன செயல் செய்தாய், நலவு செய்தாயா, பாவம் செய்தாயா, தவறு செய்தாயா, சேவை செய்தாயா கேட்கப்படும். கற்ற கல்வியின்படி. கற்ற அறிவை வைத்து ஏமாற்றினோமா தண்டிக்கப்படுவோம், கற்ற அறிவை வைத்து பெருமை அடித்தோமா தண்டிக்கப்படுவோம், கற்ற அறிவை வைத்து மற்றவர்களை, அறிவில் குறைந்தவர்களை மட்டம் தட்டினோமா தண்டிக்கப்படுவோம். எனவே அந்த துறையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை சம்பாதிக்க வேண்டும். உண்மையான அந்த கல்விமான்கள் யார்? தன்னுடைய கற்ற கல்வியின்படி செயல்படுவார்கள், மக்களுக்கு பணி செய்வார்கள். அது மௌத்துக்கு பின்னாலும் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் பெறப்படும் ஒரு கல்வி அறிவாக அது அவருடைய நன்மை தொடர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு தந்த கல்வி அறிவை தந்ததுடைய நோக்கம். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஏழைகள், வசதி குறைந்தவர்கள், வருமானம் குறைந்தவர்கள், நாம் அல்லாஹ்வை நொந்து கொள்ள தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு ஏழ்மையை தந்து நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறோமா என்று சோதிக்கிறான். எப்படி? சஹாபாக்களில் சிறந்த உதாரணங்கள் எடுக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 8 கடையுடைய உரிமையாளர், 8 கடைக்கு சொந்தக்காரர். மக்காவுடைய பஜாரிலே எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கும். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரர், 1 லட்சாதிபதி. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோடீஸ்வரர். எதை சம்பாதித்தார்கள்? எதை நோக்கமாக கொண்டார்கள்? பணத்தை வைத்து யாராவது ஒருவர், ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம், உம்ரா முடித்திருக்கிறோம், போகாதவர்கள் கூட அங்கே இருக்கின்ற இடங்களை என்ன வலைத்தளங்கள் மூலம் பார்வையிடலாம். எங்காவது கோடீஸ்வரர் உஸ்மான் வாழ்ந்த பேலஸ் ஆஃப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த மாளிகை என்ற ஒரு அடையாளம் இருக்கிறதா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த பங்களா என்று ஒன்று இருக்கிறதா? அபூபக்கர் வாழ்ந்த கோட்டை என்று ஒன்று இருக்கிறதா? என்ன விட்டார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எதை விட்டு சென்றார்கள்? அபூபக்கர் எதை சமூகத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள்? எத்தனையோ அநியாயம் செய்யப்பட்ட சஹாபாக்களை பணம் கொடுத்து வாங்கி அடிமைகளை உரிமையிட்டார்கள். அதில் ஒருவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கருடைய சொந்த பணத்தில் கஷ்டவாளிகளுக்கு அந்த பணம் உதவியது, பசியாளிகளுக்கு அந்த பணம் உதவியது, ஏழைகளுக்கு அந்த பணம் உதவியது, அனாதைகளுக்கு உதவியது, ஆடையற்றவர்களுக்கு உதவியது, நோயாளிகளுக்கு உதவியது, கல்வித்துறைக்கு உதவியது, சமூகத்துடைய பொது நலன்களுக்கு, பொது சேவைகளுக்கு அந்த பணம் உதவியது. அந்த பணக்காரர் என்ற பட்டியலில் இருந்து 8 கடைகளை அல்லாஹ்வுக்காக இழந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படியான சமூக பணிகளுக்காக இழந்து தான் எல்லா சொத்துக்களையும் இழந்தும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்து என்ன கண்ணியமானவர்களே! உலகத்திலே பெரிய பணக்காரர், செல்வந்தர் சீமான் என்ற பெயரோடு வாழ்ந்ததற்கல்ல, சம்பாதித்ததற்கான அந்தஸ்து அல்ல, செலவழித்ததற்கான அந்தஸ்து. அந்த துறையிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் யுஜன்னபுல் அத்கா, அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு பட்டம், சிறப்பு பெயர். அந்த தன்மையில் உள்ள எல்லோருக்கும் அது கிடைக்கும். என்ன தெரியுமா? அல் அக்னா என்று சொல்லப்பட வேண்டியவர், மிகப்பெரும் செல்வந்தர் என்று சொல்லி அழைக்கப்பட வேண்டியவர். அல்லாஹ் அழைப்பான் எப்படி தெரியுமா? அல்லாஹ் அடையாளப்படுத்திருக்க எப்படி தெரியுமா? வஸயுஜன்னபுல் அத்கா, மிகப்பெரிய தக்வாதார், இறையச்சம் உள்ளவர். தக்வா,
இறையச்சத்திலே உன்னதமானவர். அக்னா என்றால் மிக பெரும் செல்வந்தன். அந்த பட்டம் எனக்கு தேவையில்லை. அல்-அத்கா, நான் தக்வாவிலே உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நரகத்தை விட்டும் இந்த தக்வாதாரி பாதுகாக்கப்படுவார், தூரமாக்கப்படுவார் என்று குர்ஆன் சொல்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமான 8 கடைகளை அல்லாஹ்வுக்காக, மக்களுக்காக, கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களுக்காக, சமூக பணிகளுக்காக அந்த பொருளாதாரம் உதவியது. எந்த அளவென்ற ஒரு தடவை கனத்த ஒரு துணியிலே, சாக்கு போன்ற ஒரு துணியிலே ஆடை அணிந்து பொத்தான் கூட இல்லாமல் முல்லை குத்தி கொண்டு வந்தார்களாம். 8 கடையுடைய உரிமையாளராக இருந்தவர்கள் எதற்காக இழந்தார்கள்? வட்டி கடைக்கு இழக்கவில்லை, ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இழக்கவில்லை, யாருடைய சொத்தை பறித்ததற்காக இவருடைய சொத்தை யாரும் பறிக்கவில்லை, அல்லாஹ்வுக்காக இழந்தார்கள். அந்த துறையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். செல்வத்தை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து மறுமை வங்கியிலே அக்கவுண்ட் திறந்தார்கள். மறுமை வங்கியிலே சேமிப்பு கணக்கை ஆரம்பித்தார்கள். மறுமை வங்கியிலே தன்னுடைய சொர்க்கத்துக்கான முதலீடை செய்தார்கள். அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அபூபக்கர் அவர்களை அழைக்கும். அபூபக்கரே, என் மூலமாக சொர்க்கம் நுழையுங்கள். சொர்க்கத்துடைய 8 வாசல்கள், அந்த 8 வாசல்களும் அபூபக்கர் அவர்கள் அழைத்து, என் மூலம் சொர்க்கம் போங்கள், என் மூலம் சொர்க்கம் நுழையுங்கள், என்னினூடாக நீங்கள் வரவேற்கும் சுவர்க்க வாசல்கள் எல்லாம் வரவேற்கின்ற ஒரு நபராக மாறியது. உலகத்திலே வெறும் செல்வந்தன் பணக்காரன் என்ற அந்த அடையாளத்தை பதித்தனால் அல்ல, இழந்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்தார்கள். அன்பானவர்களே, இதுதான் நமக்கும் பல துறைகளிலே நம்மை அல்லாஹ் ஈடுபடுத்தி இருக்கிறான். அந்த துறைகளிலே எது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்? எந்த துறையில், எந்த பட்டதாரியாக இருக்கலாம், எந்த துறையில் இருக்கலாம், தொழிலாளியா முதலாளியா? தொழிலாளி தன்னுடைய கடமையிலே இறைவனை திருப்திப்படுத்துவது, அமானிதமாக நடப்பது, தன்னுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவது. முதலாளி தொழிலாளிகளுடைய உரிமைகளை பேணுவது, அவருடைய துக்க சுகங்களில் பங்கெடுப்பது, அவருடைய சம்பளங்களிலே திருப்தியாக கொடுப்பது, அவருடைய கொடுப்பனவுகளை அவர்கள் யாரிடமும் கையேந்தாமல் வாழ, தலை நிமிர்ந்து வாழ்கின்ற அளவுக்கு அவருடைய ஊதியங்களை, சம்பளங்களை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய துஆவை, திருப்தியை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியின் மூலம் சொர்க்கம் நுழைவது. எல்லா துறைகளும் இப்படித்தான். எனவே காரூனுடைய நிகழ்வை முன்வைத்து தன்னுடைய துறைகளிலே வபித்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, உங்களுக்கு வழங்கப்பட்ட துறைகளிலே, வளங்களிலே மறுமையை நீங்கள் இலக்காக கொள்ளுங்கள், மறுமையிலே கிடைக்கின்ற அந்தஸ்து பாக்கியங்களை முதன்மைப்படுத்துங்கள் என்ற அந்த அல் குர்ஆன் வசனத்தை நான் உங்கள் முன் வைத்தேன். அதற்கு சில உதாரணங்களை முன்வைத்தேன். எனவே நம்முடைய துறைகளிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம். நம்முடைய வளங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை பயன்படுத்துவோம். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய அமைப்பிலே பயன்படுத்தாமல், வருமானம் எப்படி ஈட்டினாய், எங்கு செலவழித்தாய்? 2 கேள்விகள் இருக்கின்றன. வட்டியால் வருமானம் ஈட்டினால் இங்கு போய் சொல்லலாம், அல்லாஹ்விடம் வட்டியால் சம்பாதித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏமாற்றி சம்பாதித்தால் இங்கு மக்களை ஏமாற்றி ஏமாற்றத்தையும் சரியாக காட்டலாம், அநியாயத்தையும் நியாயமாக காட்டலாம், கருப்பை வெள்ளையாக்கலாம், அநீதத்தை நீதமாக காட்டலாம், பிழையை சரியாக காட்டலாம். அதற்கு இங்கு சில விடயங்களை செய்தால் நடக்கலாம். ஆனால் அங்கு நாக்குக்கு பேசக்கூடிய வாய்க்கு அல்லாஹ் போட்டு விடுவான். எந்தெந்த செயலை என்னென்ன உறுப்புகள் செய்தனவோ அது பேசும். ஏமாற்றி கள்ள பில் போட்டோமோ அந்த 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 பில் போட்ட அந்த பேனாவை பிடித்த விரல்கள் பேசும், தோள்கள் பேசும், ஏனைய உறுப்புகள் பேசும், கண்ணால் பார்த்ததை கண் பேசும். எனவே அன்பானவர்களே, அந்த துறைகளிலே இறைவனை திருப்திப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்து அந்த துறைகளை மௌத்தோடு முடித்து விடாமல் நம்முடைய சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்ற சிந்தனையை உங்கள் முன் வைத்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.